Hello viewers, welcome to Max Tamilnadu channel. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம்னா chapter 1 relation functionல exercise 1.5ல second sum தான். क्वेश्चनல கொடுத்திருக்காங்க find the value of k. நம்ம வேல்யூ k வை கண்டுபிடிக்க போறோம். சரியா? For the given function is f composite of g is equal to g composite of f. சரி, f of x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 3x plus 2 ன்னு கொடுத்திருக்காங்க. then g of x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 6x minus 4 minus k ன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? ஒரு ரெண்டு டேர்ம் ரெண்டுத்துக்கும் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க f composite of g. சோ ஃபர்ஸ்ட் f composite of g கண்டுபிடிக்கிறோம். f composite of g எப்படி பிரிப்போம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு f இருக்கும். சோ f of g of x. சரியா? ஃபர்ஸ்ட் டேர்ம் மாதிரியே தான் சேம் ப்ராசஸ் தான். சோ f of g of x. g of x க்கு என்ன எழுத போறோம்? g of x ஓட வேல்யூ 6x minus k. So f of g of x ஓட வேல்யூ எடுத்து அப்படியே எழுதுறோம் 6x minus k எழுதிட்டோமா. then f of x ஓட வேல்யூ என்ன 3x plus 2. so 3x plus 2ல இந்த x க்கு பதிலா நம்ம இந்த x ல இருக்க வேல்யூ எழுதுறோம். f of x க்கு x இருக்கிறதுனால நீங்க x போட்டுப்போம். இப்ப f of 6x minus 4 வரதுனால 6x minus 4 வந்துட்டு இந்த x க்கு பதிலா நம்ம எழுதுற போறோம். எழுதுனா 3 of 6x minus k plus 2. சரியா? then இந்த 3 வந்துட்டு நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 3 6 are 18. so 18x minus 3 into k 3k plus 2. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க இந்த 2 ஓட சேர்த்து பண்ணிடுவீங்க. அதை சேர்த்து பண்ணக்கூடாது. சரியா? அந்த 2 வந்து காமன் டேர்ம். நம்ம பிராக்கெட் குள்ள இருக்க வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம மல்டிப்ளை பண்றோம். இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு f composite of g ன்னு இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. சரியா? இந்த வேல்யூ இப்படியே இருக்கட்டும். நம்ம வந்துட்டு அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க g composite of f ன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம g composite of f வந்துட்டு இப்ப கண்டுபிடிச்சிடலாம். g composite of f னா ஃபர்ஸ்ட் என்ன டேர்ம் இருக்கு g இருக்கு. so g of f of x. சரியா? f composite of g f இருக்கிறதுனால நம்ம f of g of x. இங்க g இருக்கிறதுனால g composite of f க்கு g கொண்டு வந்து g of f of x. then f of x ஓட வேல்யூ என்ன 3x plus 2. so g of f of x க்கு பதிலா 3x plus 2 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். f of x ஓட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிடுறோம். then g of x என்ன கொடுத்திருக்காங்க 6x minus k. so இந்த x க்கு பதிலா நம்ம இந்த 3x plus 2 சப்ஸ்டிட்யூட் பண்றோம் இந்த x க்கு பதிலா. so 6 into 3x plus 2 minus k எழுதிட்டோமா. இங்க மேல உள்ள மல்டிப்ளை பண்ண மாதிரியே 6 க்கும் 3x க்கும் then 6 into 2. 6 into 3x என்ன வரும் 18x ஆகும். 6 2s are 12. so plus 12 minus k. should not do 6 into k. சரியா? இதான் வந்துட்டு நமக்கு g composite of f ஓட வேல்யூ கிடைச்சிருக்கு. ஃபார்மேட்ல என்ன கொடுத்திருக்காங்க f composite of g is equal to g composite of f ன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? f composite of g is equal to g composite of f. so அத அப்படியே எடுத்து எழுதலாம். f composite of g equal to g composite of f. f composite of g க்கு என்ன வேல்யூ வந்திருக்கு 18x minus 3k plus 2. then g composite of x க்கு இந்த equal to அப்படியே கொண்டு வரோம். என்ன இருக்கு 18x plus 12 minus k. சரி, x டேர்ம்ஸ்லாம் தனியா k டேர்ம்ஸ்லாம் தனியா then தனியா இருக்க வேல்யூஸ் தனியா கொண்டு வந்துடலாம். சோ இந்த 18x அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 18x உள்ள கொண்டு வரோம். ஈக்குவல் டுக்கு நெகட்டிவ் வெளியில நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா உள்ள வரும்போது பாசிட்டிவ் ஆகும். வெளியில பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா உள்ள வரும்போது நெகட்டிவ் ஆகும். சோ இங்க பிளஸ் 18x இருக்கு. உள்ள வரும்போது மைனஸ் 18x ஆகும். then minus 3k இருக்கு. அந்த minus 3k minus 3k உள்ளபடி அப்படியே எழுதிடுறோம். இங்க minus k இருக்கா. இந்த minus k உள்ள வரும்போது plus k வாம் சேஞ்ச் ஆயிடும். then plus 2 அப்படியே plus 2 கொண்டு வரோம். then இந்த t வந்துட்டு உள்ள கொண்டு வரும்போது பிராக்கெட் உள்ள கொண்டு வரும்போது minus 12 மாறிடும். புரிஞ்சுதா? இருக்கிற டேர்ம்ஸ் எந்த பக்கம் போடுறீங்களோ அதை அப்படியே போடணும்.
வெளியில இருந்து உள்ள வரும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆகும், நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகும், டிவிஷன்ல இருக்கிறது மல்டிபிளிகேஷன் ஆகும், மல்டிபிளிகேஷன் டிவிஷன் ஆகும். இதான் நமக்கு நார்மல் பேசிக் திங்ஸ். சரி, இப்ப வந்துருச்சு. கேன்சல் பண்ற மாதிரி என்ன வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா 18x பிளஸ் 18xும் மைனஸ் 18xும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? மைனஸ் 3k இருக்கு பிளஸ் k இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பிளஸ் மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் தான். ஸோ மைனஸ் பண்ணலாம். 3k மைனஸ் k மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 2k ஆகும். கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ், ஸோ மைனஸ் 2k. 2 மைனஸ் 12, இது ரெண்டுத்தையும் சம் பண்ணா 2 மைனஸ் 12 10 வரும். 10 பண்ணிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் நம்ம கொண்டு வந்துரும். ஸோ மைனஸ் 10. ஸோ k ஓட வேல்யூ என்ன? டிவிஷன்ல இருக்க மல்டிபிளிகேஷனுக்கு டிவிஷன்ல கொண்டு வரலாம். மைனஸ் 10 டிவைடட் பை மைனஸ் இந்த 2 இங்க வரும்போதும் பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ பாசிட்டிவ் 2. k ஈக்குவல் டு 2 1s are 2, 2 5s are 10. ஸோ மைனஸ் 5. k ஓட வேல்யூ வந்துட்டு மைனஸ் 5 ஆகுது. புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். எக்ஸ் டேர்ம்ஸ் தனியா பிரிச்சுட்டோம், கே டேர்ம்ஸ் தனியா பிரிச்சுட்டோம், நியூமரிக்கல் இருக்க வேல்யூஸும் தனியா பிரிச்சுட்டோம். பிளஸ் எக்ஸ் 18xும் மைனஸ் 18xும் கேன்சல் பண்றோம். தென் மைனஸ் 3k பிளஸ் k இருக்கு. இந்த ரெண்டு வேல்யூ வந்துட்டு மைனஸ் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடுறோம். அதே மாதிரி 2 மைனஸ் 12 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடுறோம். இங்க மல்டிபிளிகேஷன்ல இருக்கிற டிவிஷன்ல வரும்போது சிம்பிளும் சேஞ்ச் ஆகும். ஸோ பிளஸ் 2 வந்துட்டு இங்க வரும்போது மைனஸ் 2 வந்துட்டு இங்க வரும்போது பிளஸ் 2 ஆகும். ஸோ 2 1s are 2 5s are 10. கேன்சல் பண்ண நமக்கு கிடைச்சிருக்க k ஓட வேல்யூ k ஈக்குவல் டு 5. கொஸ்டின்ல வந்துட்டு உங்களுக்கு k வாட் இஸ் k ஓட வேல்யூ என்னன்னு நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரியா? k ஓட வேல்யூ கேட்டாங்க, நம்ம k ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு போலாம். செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? f of x equal to 2x minus k, then g of x equal to 4x plus 5. இந்த கொஸ்டின் வந்து நம்ம k தான் கண்டுபிடிக்க போறோம். So f composite of g is equal to g composite of f. ஃபர்ஸ்ட் சம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் செகண்ட் சம்முமே சேம். So f composite of g என்ன? f of g of x. சரியா? இப்போ f of g of x ஓட வேல்யூ என்ன? 4x plus 5. So 4x plus 5 அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறோம். Then f of x ஓட வேல்யூ என்ன இருக்கு? 2x minus k இருக்கு. So இந்த டேர்ம்ஸ் வந்துட்டு 2x minus k ல இந்த x க்கு பதிலா இந்த டேர்மை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இந்த டேர்மை சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2 into x க்கு பதிலா 4x plus 5. 4x plus 5 minus k. இப்போ வந்துட்டு நம்ம இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 4 2s are 8. So 8x plus 2 5s are 10 minus k. இதுதான் வந்துட்டு நம்ம f composite of g ஓட வேல்யூ. Then g composite of f கண்டுபிடிக்கணும். g composite of f னா g of f of x தான். ஓகேவா? தென் இப்போ g composite f of x ஓட வேல்யூ என்ன? 2x minus k. 2x minus k. நம்ம இப்போ g of x ல என்ன? இந்த x க்கு பதிலா நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ இங்க என்ன டேர்ம் கொடுத்திருக்காங்க? 4x. x க்கு பதிலா 2x minus k plus 5. போட்டோமா? இந்த 4 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 4 2s are 8. So 8x minus 4k plus 5. இது g of f ஓட g composite of f ஓட வேல்யூ. Then ஃபார்மேட் படி என்ன கொடுத்திருக்காங்க? f composite of g is equal to g composite of f ன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? So f composite of g ஓட டேர்ம்ஸ் என்ன இருக்கு? அது அப்படியே இந்த மூணு டேர்முமே எடுத்து இங்க எழுதுறோம். 8x plus 10 minus k equal to, இந்த equal to இருக்கிறதுனால equal to. சரியா? 8x minus 4k plus 5. லாஸ்ட் சம் போட்ட சேம் ப்ராசஸ் தான். இந்த 8x பாசிட்டிவ்ல இருக்கு, உள்ள இருக்க டேர்ம்ஸ் நம்ம இந்த டேர்ம்ஸ் தான் உள்ள கொண்டு வர போறோம். ஸோ இந்த டேர்ம்ஸ்க்கு என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்ல வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ் அப்படியே மெயின்டைன் பண்றோம். இந்த டேர்ம்ஸ்க்கு மட்டும் நம்ம வேல்யூஸை சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ 8x, இந்த 8x உள்ள வரதுனால மைனஸ் 8x. தென் இந்த பிளஸ் 10, இந்த 5 உள்ள கொண்டு வரோம். ஸோ மைனஸ் 5.
அதே மாதிரி நம்ம எக்ஸ் டேர்ம்ஸ் நியூமரிக்கல் டேர்ம்ஸ் கே டேர்ம்ஸ் ஒன் ஆஃப் தனித்தனியா கொண்டு வந்துடலாம். தென் இந்த மைனஸ் கே அப்படியே சேம், இந்த மைனஸ் 4k உள்ள வரும்போது பிளஸ் 4k சேஞ்ச் ஆயிடும். தென் பாசிட்டிவ் 8xும் நெகட்டிவ் 8xும் கேன்சல் ஆகும். 10 minus 5 5 ஆகும். தென் இங்க மைனஸ் கே பிளஸ் 4k ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா மைனஸ் 3k கிடைக்கும் நம்மளுக்கு வேல்யூஸ். தென் கேவை தனியா கொண்டு வரலாம், மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறது நம்ம டிவிஷன்ல கொண்டு வரலாம். கொண்டு வரும்போது k equal to minus 5 divided by 3. ஸோ மல்டிபிளிகேஷன் டிவிஷன்ல கொண்டு வரும்போது சைம்பிள்ஸும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ k ஓட வேல்யூ minus 5 by 3. ஃபர்ஸ்ட் ஒன்ல k ஓட வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு 5 கிடைச்சிருந்துச்சு. தென் செகண்ட் ஒன்ல வந்துட்டு k ஓட வேல்யூ minus 5 by 3 கிடைச்சிருக்கு. இதோட செகண்ட் சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு தேர்ட் சம்ல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ்.